لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவன் தனித்தவன், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக குர்ஆன் விளக்க வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் முதல் நோன்பை நோற்றவர்களாக ஆரம்பமாக அந்த சுபுடைய தொழுகையை ஜமாஅத்தாக தொழுதுவிட்டு அல்லாஹுடைய வேத வசனத்திலிருந்து சில வசனங்களை ஓதி அதனுடைய கருத்துக்களை விளங்கி சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படி நன்மாராயம் சொல்லுவார்கள்: இதோ ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, சுவர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, நரக வாயல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். வானத்திலே வந்து ஒரு அறிவிப்பாளர் சொல்லுகிறார்: நன்மையை செய்யக்கூடியவனே, அக்பில், நீ உன்னுடைய நன்மையின் பக்கம் நீ முன்னோக்கி செல். வயா பாகிய ஷர், கெடுதியை செய்யக்கூடியவனே, தீமையை செய்யக்கூடியவனே, உன்னுடைய அந்த பாவத்தை நீ நிறுத்திக்கொள் என்பதாக அந்த வானவர் அறிவிப்பு செய்கின்றார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையிலேயே இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒரு முஃமினுடைய வசந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு சந்தோஷம் இல்லை என்றாலும் ஒரு முஃமின் இந்த ரமலானுடைய வருகையின் மூலமாக அவன் சந்தோஷம் அடைவான். உள்ளத்திலே குதூகலிப்பும் சந்தோஷமும் அவனுடைய உள்ளத்திலே மிகைத்து நிற்கும். காரணம் என்ன? ரமலானுடைய மாதம், அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்கிய மாதம். இதன் மூலமாக நான் மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக நான் அந்த பாவக்கரைகளை எல்லாம் போக்கி உண்மையான இறையச்சவாதியாக நான் மாற முடியும் என்ற அந்த உணர்வை அவன் உணர்வான். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான்: இந்த நோன்பு உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி விதியாக்கப்பட்டதோ உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் தொழாதவர்கள் தொழ ஆரம்பிப்பார்கள், ஜமாஅத்தோடு தொழாதவர்கள் ஜமாஅத்தோடு தொழ ஆரம்பிப்பார்கள். இப்படி வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலேயே ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல வணக்க வழிபாடுகளை நாம் அதிகம் செய்வதற்கு இந்த ரமலானுடைய மாதம் ஏனைய காலங்களுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ரமலானியர்களாக மாத்திரம் நாங்கள் இருந்து விடக்கூடாது. இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இஸ்திகாமத் என்பது அதிமுக்கியம். அல்லாஹ் சொல்லுகின்றான்: இந்த உலகத்திலே யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பார்களோ, இந்த மார்க்கத்திலே தடம் புரண்டு போகாமல் இருப்பார்களோ, அன்பானவர்களே, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? மரண வேளையிலே, அந்த சக்கராத்துடைய வேளையிலே மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான்: தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எல்லோரும் பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு இடம்தான் அந்த இறுதி முடிவு. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே இறுதி முடிவை நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, என்னுடைய உயிர் பிரியும் பொழுது உன்னை நினைத்தவனாக அல்லது உலகத்தை நினைத்து புலம்பி கத்தி கதறி, அன்பானவர்களே, நம்முடைய அல்லாஹ்வை மறந்த நிலையில் நம்முடைய உயிர் போய்விடக் கூடாது. யாரெல்லாம் உண்மையாக இஸ்திகாமத்தாக இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கின்றார்களோ, மார்க்க கடமைகளை வீணாக்காமல் நோன்பிலே மாத்திரமல்ல ஏனைய காலங்களிலும், அன்பானவர்களே, நாம் சரியாக இருப்போமானால்
அல்லாஹ் நம்முடைய மரண கட்டத்திலே மலக்குமார்களை இறக்குவான். அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு சுபசோபனம் சொல்லுவார்கள். அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனு, கவலை அடைய வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனத்தை நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பவுமே நாம் இறுதி முடிவை பயந்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நல்லோர்களோடு என்னை மரணிக்க செய்து விடு. யா அல்லாஹ், பாவம் நடக்கக்கூடிய சூழலிலே திடீர் மரணங்களை விட்டும் உன்னை மறந்த நிலையில் என்னுடைய உயிரை வாங்கி விடாதே. நபிமார்கள் பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். எனவே தான் அல்லாஹ் நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய துஆவை சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்வார்கள். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து நல்லடியார்களோடு சேர்த்து விடு. ரப்பனா வ தவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு மரணிக்க செய்து விடு. யா அல்லாஹ், அந்த மறுமை நாளையிலே, கேள்வி கேட்கக்கூடிய அந்த விசாரணையுடைய நாளையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஏனைய நடவடிக்கைகளை பக்குவப்படுத்த வந்த மாதம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பை சரியாக கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடு இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எத்துகிறென்றால் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் குர்ஆனை எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை ஓத பழகிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாளை மறுமை நாளையிலே இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வேண்டுமா, அல்லது எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டுமா? நாம் இந்த ரமலானிலே எப்படி நடந்து கொள்கின்றோம் என்ற அந்த விஷயத்தை வைத்துத்தான் குர்ஆன் எங்களுக்கு எதிராகவா அல்லது ஆதரவாக இருக்கும் என்பதை நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பம் எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக வாழ்ந்தவர்கள், சென்ற முறை ஒன்றாக தொழுதவர்கள் எல்லாம் மண்ணறையிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சந்தர்ப்பம் இறுதி சந்தர்ப்பம், அடுத்த ரமலானை நான் அடைந்து கொள்வேனா என்று தெரியாது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய இறுதி வாழ்க்கைக்காக வேண்டி, அந்த சுவர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி இப்பவே நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, ஒவ்வொரு ரமலான் வந்தால் சுபுகுக்கு பின்னால் தொடராக தஃப்சீருடைய வகுப்புகள் நடைபெறும், ஒரு 10-15 நிமிடங்கள். அதே போன்ற ரமலான் அல்லாத காலங்களிலே வெள்ளிக்கிழமை இரவுகளில் நடைபெறக்கூடிய அந்த வகுப்புகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே தொடரிலே தான் அந்த சூரத்துல் ஆராஃபிலே நாம் பார்த்து வரக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லுகின்றான். அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புகின்றான். அந்த நபி வந்து அந்த மக்களுக்கு சொல்லுகின்றார், என்னுடைய கூட்டமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் உங்களுக்கு கிடையாது. கத் ஜாஅத்கும் பையினத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அந்த அத்தாட்சி வந்து விட்டது. அந்த மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அல்லாஹு தஆலா மலையிலிருந்து கற்பிணி ஒட்டகத்தை வெளியாக்குகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சமுதாயம் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தார்கள், அல்லாஹ்விடத்திலே நிபந்தனை வைத்தார்கள்.